நடிகர் ரஜினிகாந்த் இப்போது கூலி படத்தில் நடித்து வருகிறார். லோகேஷ் கனகராஜ் இயக்கி வரும் அந்த படத்தில் பெரும் நட்சத்திர பட்டாளமே நடித்து வருகிறது. நடிகர் ரஜினி நடிப்பில் கடைசியாக வேட்டையன் திரைப்படம் வெளியாகி சுமாரான வரவேற்பு பெற்றதன் காரணமாக கூலி படத்தை மெகா ஹிட்டாக கொடுத்துவிட வேண்டும் என்பதில் அவரும் லோகேஷ் கனகராஜும் உச்சக்கட்ட ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். ரஜினி ரசிகர்களோ கமலுக்கு எப்படி விக்ரம் படம் அமைந்ததோ அப்படி கூலி படம் அமைய வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். ரஜினி என்ற பெயருக்கு எந்தவித முன் அறிமுகமும் தேவையில்லை. அந்த அளவுக்கு அவர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பிரபலம். கிட்டத்தட்ட 50 வருடங்களாக அவர் சினிமாவில் தனக்கான இடத்தை நிலையாக பிடித்திருக்கிறார். சூப்பர் ஸ்டார் தலைவர் என்று அவரை ரசிகர்கள் அன்போடு அழைப்பார்கள். இதுவரை 170 படங்களில் நடித்திருக்கும் அவர்தான் திரைத்துறையில் இருக்கும் பலருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருந்து வருகிறார். நடிகர் ரஜினிகாந்தை பொறுத்தவரை அவர் அரசியலுக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 2017ஆம் ஆண்டு அதனை அவர் உறுதியும் செய்தார். ஆனால் இடையில் என்ன ஆனதோ தெரியவில்லை. அவர் அரசியலுக்கு வரும் முடிவில் இருந்து ஜகா வாங்கினார். அது அவருக்கு பெரும் விமர்சனத்தை பெற்றுக் கொடுத்தது. ரஜினிகாந்த் தனது ரசிகர்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார். அவர்கள் எல்லாம் பாவம் என்று பலரும் ஓப்பனாகவே அவர் மீது வார்த்தை தாக்குதலை தொடுத்தார்கள். அவர் அரசியலில் களத்துக்கு வரவில்லை என்றாலும் அரசியல் மேடைகளில் தலைக்காட்டி வருகிறார். அண்மையில் திமுக சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் கூட அவர் கலந்து கொண்டார். திமுகவில் இருப்பவர்கள் எல்லாம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்று பேச அவர் துரைமுருகன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களை கிண்டல் செய்துவிட்டார் என்று சர்ச்சை கிளம்பியது. அதற்கு ரஜினி, துரைமுருகன் இருவருமே விளக்கம் அளித்து விட்டதால் பிரச்சனை ஓய்ந்தது. முக்கியமாக ரஜினிகாந்த் ஒரு கட்சியின் மேடையில் மட்டும் தலை காண்பிப்பதை வழக்கமாக வைத்திருக்காதவர். சில மாதங்களுக்கு முன்பு திமுக மேடையில் தலை காட்டிய ரஜினிகாந்த் இப்போது அதிமுக மேடையில் தலை காட்டி இருக்கிறார். அதேபோல் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை சில நாட்களுக்கு முன்பு சந்தித்தார். இப்படி தனக்கு எந்தவித பாதிப்பும் வராத மாதிரி காய்களை நகர்த்தி செல்வதில் ரஜினிகாந்த் எப்போதுமே தெளிவுதான். சூழல் இப்படி இருக்க எம்ஜிஆரின் மனைவியும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சருமான ஜானகியின் நூற்றாண்டு விழா நடந்தது. இதில் ரஜினிகாந்த் வீடியோ வாயிலாக பேசினார். அப்பொழுது அவர் பேசுகையில், எம்ஜிஆரின் ராமாவரம் தோட்டத்தில் சாதாரண சாப்பாடு இருக்காது. சைவம், அசைவம் என அனைத்துமே இருக்கும். எப்போதுமே நூற்றுக்கணக்கானோர் சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். ஜானகியை நான் 3 முறை சந்தித்திருக்கிறேன். ஒரு முறை சந்திக்கும் போது அவர் கையாலேயே எனக்கு காஃபி போட்டு கொடுத்தார். அந்த சமயத்தில் நான் சிகரெட் அதிகம் அடித்த சமயம். அப்போது அவர் என்னிடம் ஒன்று கூறினார். அதாவது, ரஜினிகாந்த் இப்படி சிகரெட் பிடிப்பது போல் நடித்து கொண்டிருந்தால் அவரை பின்தொடரும் பலரும் அப்படித்தான் செய்வார்கள். அதனால் அவர் அப்படி செய்யக்கூடாது என்று தன்னிடம் எம்ஜிஆர் கூறியதாக ஜானகி என்னிடம் சொன்னார். அதுதான் எம்ஜிஆர் என்னிடம் சொல்ல ஆசைப்பட்டது என ரஜினிகாந்த் பேசியுள்ளார். ரஜினிகாந்த் அந்த விழாவில் பேசிய இந்த ஒரு காணொளி இப்போது ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது. நான் அவர் ஒரு 3 தடவை நான் சந்திச்சிருக்கேன். ஸோ முதல் தடவை நான் சந்திக்கும் போது ராகவேந்திரா படம் லிஸ்டிங் பண்ணும்போது எனக்கு கேபி சார் அந்த பிக்சர் ப்ரொடியூசர் சொன்னாங்க, அது ராகவேந்திரா படம் எம்ஜிஆர் சார் பார்த்தாருன்னு சொன்னால் அது டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிடலாம், நல்லா இருக்கும், நீ ஃபோன் பண்ணி கூப்பிடுவார் பார்ப்பாருன்னு சொன்னாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன். உடனே சரி பாருங்க, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டது. நான் சொல்றேன் அப்படின்னு நெக்ஸ்ட் டே நான் படம் பார்க்குறேன்னு சொன்னாங்க. நடிகர் சங்கத்தில் ஒரு தியேட்டர் இருந்தது. அங்கே வரும்போது ஜானகி அம்மையாவது கூட வந்தாங்க. அப்போதான் நான் முதல்ல பார்த்தது. படம் பார்த்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பாராட்டி போனாங்க. 2வது தடவை ஜானகி அம்மா சிஎம் ஆகும்போது, சிஎம் இருக்கும்போது வள்ளுவர் கூட்டத்தில் ஆரம்பி ஒரு விழா நடத்துறாங்க. அதுல நானும் மேடையில இருந்து அவரை பத்தி நான் பேசினேன். அது 2வது தடவை. 3வது தடவை இந்த அவருக்கு தத்துப்பிள்ளை அப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவருடைய வீடு நந்தனத்துல ஒரு பெரிய காம்பவுண்ட், பெரிய 2 வீடு இருந்தது. அங்கே ஒரு வீட்டில் அவர் இருந்தாங்க, இன்னொரு வீட்டில் ஷூட்டிங் விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஷூட்டிங் அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது அரசியல் விலகி இருந்த நேரம் ஜானகி அம்மா அவர்கள் அப்போ பார்க்கறதுக்கு அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ என் ஷூட்டிங் தெரிஞ்ச பிறகு நீங்க ஃப்ரீயா இருந்தா அவரை கூப்பிட்டு மீட் பண்றேன்னு சொன்னாங்க. அந்த செய்தி உடனே நான் அவர் போய் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியா, சந்தோஷமா, ஆரோக்கியமா இருந்தாங்க. அவசியமா இருக்கும்போது பார்த்ததை ரொம்ப ஒரு இதா இருந்தாரு. பார்த்து காப்பி சாப்பிட்டீங்களா சொல்லிட்டு மேலாம் சார் இல்லை நம்ம பண்ண பஸ் அங்கேருந்து நல்லா சாப்பிட அவங்க கையாலேயே காஃபி போட்டு எனக்கு கொடுத்தாரு. பெரிய விஷயம் படம் நான் பார்த்ததெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாங்க, இந்த மாதிரி ராகவேந்திர படம் பார்த்த பிறகு அவரு எம்ஜிஆர் சார் சரியா ஒரு 15-20 வருஷம் அந்த உங்களை பத்தி, அந்த படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. எப்படி ரஜினி இவ்வளவு சாந்தமா, இவ்வளவு அமைதியா, இவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு, ரொம்ப ஆச்சரியம் இது அப்படின்னு ரொம்ப பாராட்டினாரு. அப்படியே அவர் படத்துல நிறைய சிகரெட் சாப்பிட்டு அதெல்லாம் பண்றாங்க. நிறைய ஃபாலோவர்ஸ், ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, இளைஞர். அதெல்லாம் பார்த்து அவங்களும் சிகரெட் சாப்பிட்டு அவங்களும் அந்த பழக்கத்துக்கு இதாகிடுறாங்க. அது சினிமாவில் அவர் பண்ணக்கூடாது, நான் சரியான டைத்தில் அவருக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க. அது என்னால் மறக்கவே முடியாது. குடியரசு மறைஞ்ச பிறகு
அவர் அரசியலுக்கு வந்தது வந்து அது அரசியல் விபத்து, பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட். அவர் கொஞ்சம் கூட அதில் வந்து ஈடுபாடு இல்லை, இஷ்டமே இல்லை. ஒரு சூழ்நிலை வந்து ரெட்டையில வந்து மடக்கப்பட்டு அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம்கே ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த ரெட்டையில. அது அது மடக்கி வந்து வேற வேற சின்னத்தில் நின்று அந்த படுத்தோல்வை சிந்திச்சாங்க. எப்பவுமே வந்து இந்த சரிகளை வந்து நான் வந்து 17 வந்து அரசியலுக்கு நான் வர்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்சேன், நிறைய பேர் வந்து ஆலோசனை சொல்ல வர்றாங்க. அந்த ஆலோசனையில கேட்டா நம்ம வந்துட்டு அவ்வளவுதான், எல்லாத்தையும் எழுந்து நிம்மதிப்பாங்க, எல்லாமே எழுந்து வந்து போயிட வேண்டியதுதான். அது தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம சொல்றாங்களா அப்படின்னு தெரியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த முடிவை வந்து எடுக்கும்போது அந்த முடிவுனால வந்து உனக்கு மட்டும் சந்தோஷ திருப்தியா, அதனால மற்றவங்களுக்கு சந்தோஷ திருப்தியா யோசனை பண்ணிப்பாரு. உனக்கு மட்டும் சொன்ன அந்த முடிவு எடுக்காது. அந்த முடிவால உனக்கு மட்டும் இல்ல மற்றவங்களுக்கு சந்தோஷம், அது திருப்தி அப்படின்னு சொல்லி அந்த முடிவு எடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜானகி அம்மா அவர்கள் வந்து கம்ப்ளீட்லி வந்து யாருடைய ஆலோசனையை கேட்காம அப்படி உட்காந்து வந்து அவரே முடிவெடுத்து ஜெயலலிதா அவரை கூப்பிட்டு, இந்த பாருமா, இந்த அரசியல் எனக்கு சரிப்பட்டு வராது, அதுக்கு நீங்க தான் கரெக்ட், நீங்க அந்த திறமை இருக்கு, அந்த தைரியம் இருக்கு, அந்த பக்குவம் இருக்கு, அந்த ஒரு தான் அதை வந்து அவர் வந்து ஸ்தாபிச்ச அந்த பெரிய அந்த கழகத்தை வந்து முன்னு கொண்டு வர்றதுக்கு, அதை வந்து இன்னும் பெருசாகிறதுக்கு உங்களால தான் முடியும், என்னால் அது முடியாது, எங்கே சைன் பண்ண சொல்லு, நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சைன் பண்ணி ரெட்டையிலே வந்து வெளியே இது பண்ணி அது கம்ப்யூட்டர் ஜெயலலிதா அம்மா கிட்ட அது ஒப்படைச்சு அரசியல் வந்து ஒதுங்கிட்டார். அது எவ்வளோ பெரிய ஒரு குணம், ஒரு இது. ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு 100ஆண்டு விழா இவ்வளோ விமர்சையாக கொண்டாடுறது வந்து நிஜமாக நான் மனப்பூர்வமாக எல்லாரையும் எடப்பாடி அவர்கள் மட்டும் இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிற அனைவருக்குமே வந்திருக்கிற அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.